வணக்கம். மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 15 எழுதி வாசிப்பது உங்கள் அருவி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கார் ஒன்று வேகமாக நின்றது. அதை பார்த்த நித்யா, அடக்கடவுளே, இப்போ யார் வந்திருப்பார்கள் என்று நினைத்தவள் முன்னெச்சரிக்கையாக கற்களை எடுத்து தயாராக வைத்து கொண்டாள். காரில் இருந்து இறங்கி அருகில் வந்தவனை பார்த்த நித்யா வியந்து போனாள். வார்த்தைகள் வரவில்லை. ராகுல், நீங்களா என்று ராகுலை பார்த்தவளுக்கு அழுகை அதிகமானது. ராகுல் தற்போதுதான் நித்யாவை நேரில் பார்க்கிறான். அவளின் நிலையை பார்த்தவனுக்கு அவனின் இதயம் கனத்தது. எப்போதும் சிரித்த முகமும் சுறுசுறுப்பான அவளது பேச்சும் தான் அவனை கவர்ந்திருந்தது. ஆனால் இன்று அந்த முகம் வாடி இருப்பதை பார்த்தவன் கண்கள் கலங்கியது. எப்படி இருக்க நித்யா என்று அவன் கேட்டதும் கையில் இருந்த கல்லின் பாரத்தை இறக்கியவள் அவளின் மனபாரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தாள் அவனிடம். அதையெல்லாம் கேட்டு அவன் துடித்து போனான். சரி நித்யா, முதல்ல தண்ணிய குடி. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் கல்லூரி படிப்பு முடியும் வரை உனக்கு துணையாக நான் இங்கேயே இருப்பேன் என்றான் ராகுல். நீங்க எப்படி இங்கே வந்தீங்க என்று கேட்டார். நேற்று இரவு உன்னிடம் பேசிய பிறகு எனக்கு கவலையாகவும் உன்னை நினைத்து வேதனையாகவும் இருந்தது. அப்பாவிடம் விபரத்தை கூறிவிட்டு இரவு இந்தியாவிற்கு வரும் விமானத்தில் ஏறி இங்கு வந்தேன். நீ முன்பு ஒரு நாள் கூறிய உனது ஊர் கல்லூரியின் பெயரை வைத்து உன்னை தேடி வருவதற்கு நேரமாகிவிட்டது. வா போகலாம். ஏற்கனவே நான் இங்கு ஹோட்டலில் ரூம் புக் செய்து இருக்கிறேன். நாம் அங்கு செல்வோம் என்றான் ராகுல். நித்யா செல்ல தயங்கினாள். அவளது தயக்கத்தை புரிந்து கொண்டவன், ஏன் நித்யா, என்னை பார்த்து பயப்படுறியா என்று அவன் கூறியதும் நித்யாவால் எதுவும் கூற முடியவில்லை. பயப்படாத நித்யா, நானும் நல்ல குடும்பத்து பையன்தான். உனக்கு என்னால் எந்த தீங்கும் வராது. என்னை நீ நம்பலாம் நித்யா என்று ராகுல் கூறியதும் அவளுக்கு வேறு வழியில்லை. அவனுடன் செல்ல முடிவெடுத்தாள். காரில் அவளது பொருட்களை எடுத்து வைத்தான். டிரைவர் அருகில் உள்ள இருக்கையில் அவன் அமர்ந்தான். பின் உள்ள இருக்கையில் அவள் அமர்ந்தாள். கார் புறப்பட்டு ஹோட்டலின் முன் வந்து நின்றது. இருவரும் இறங்கினார்கள். அவனது சூட்கேஸ், பேக், இவளது பேக் எல்லாவற்றையும் இறக்கிவிட்டு காருக்கு பணம் கொடுத்துவிட்டு ஹோட்டலின் வரவேற்பு அறைக்கு சென்று ஏற்கனவே பதிவு செய்திருந்ததால் அறையின் சாவியை வாங்கினான். நித்யாவிற்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தது. வா நித்யா, போகலாம் என்றான். அவன் முன்பு நடக்க பின் இவள் நடந்தாள். அவர்களின் அறை வந்தது. இந்தா நித்யா, உன்னோட ரூம் கீ. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, காலையில் பேசிக்கலாம். முதல்ல உன் ஃபோனை ஆன் பண்ணு. நான் நேற்று இரவிலிருந்து இப்போ வரை உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்று கூறிவிட்டு அவனது அறைக்குள் சென்று கதவை சாத்தினான். நித்யா அறையின் கதவை திறந்து உள்ளே சென்று கதவை பூட்டி கொண்டாள். அறையை சுற்றி பார்த்துவிட்டு படுக்கையின் ஒரு ஓரத்தில் சென்று படுத்தாள். இன்னும் தன் வாழ்க்கையில் என்ன என்ன நடக்கப் போகிறதோ என்ற சிந்தனையில் உறக்கம் வரவே இல்லை. மணியை பார்த்து கொண்டே இருந்தாள். கஷ்டம் வரும்போது நேரமும் செல்லாமல் சதி செய்யும். கடிகாரத்தின் நொடி முள்ளை கவனித்து கொண்டே இருந்தாள். நீ இவ்வளோ ஸ்லோவாக போகிற, ஆனால் என் வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு போச்சே. உனக்கு நான் என்ன பாவம்டா பண்ணினேன்? உன் இதயத்தில் நான் என்னைக்கும் இருப்பேன்னு நினச்சேனே சலீம். என் கையை பிடிச்சது நீ என்னை வாழ வைப்பேன்னு நினச்சேன். ஆனால் கைவிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. கனவுகள் பல கண்டேனே நம்ம வாழ்க்கையை பற்றி. சோலைவனமாக இருக்கும் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சேனே. என் வாழ்க்கையை மட்டும் ஏண்டா பாலைவனமாக மாற்றின? ஏண்டா இப்படி பண்ணின என்று புலம்பியபடியும் அழுது கொண்டே இருந்தாள். உறக்கம்தான் சில வழிகளுக்கு மருந்தாகும். அந்த மருந்தும் அவளுக்கு வேலை செய்யவில்லை. காலை மணி 7 ஃபோனில் மணி அடித்தது. இரவு முழுவதும் அழுது அழுது கண்கள் வீங்கி போய் இருந்தது. கண்களை அவளால் திறக்க முடியவில்லை. கண்களில் வலியாக இருந்தது.
மெதுவாக கண்களை திறந்து போனை எடுத்து மெல்லிய குரலில் சொல்லுங்க ராகுல் என்றார். நித்யா, எனக்கு தெரியும் நேற்று முழுவதும் நீ சாப்பிட்டு இருக்க மாட்ட. குளிச்சு ரெடியாகி வா, நீ சாப்பிட்டதும் உன்னை காலேஜில் கொண்டு போய் விடுறேன் என்றான் ராகுல். இல்லை ராகுல், நான் எங்கேயும் போகலை, எனக்கு பசிக்கவும் இல்லை, நான் தனிமையில் இருக்கத்தான் விரும்புகிறேன். ப்ளீஸ் ராகுல், என்னை கம்பல் பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு மறுபடியும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தாள். நேரம் சென்றது. தன்னை மீறி உறங்கினாள். பகல் சென்றது. இரவானது. ராகுல் ஃபோனில் பலமுறை முயற்சி செய்து பார்த்துவிட்டு கதவின் அருகில் வந்து பலமுறை வந்து தட்டுவதற்கு தயங்கிச் சென்றான். 2 நாட்களாக சாப்பிடாமல் இருக்கிறாளே என்ற கவலையில் அறையின் கதவை தட்டினான். பல முறை தட்டிய பிறகு நித்யா சுய நினைவுக்கு வந்து எழுந்தாள். எழுந்திருக்க முடியவில்லை. மயக்கம் கொண்டு தள்ளியது. சமாளித்து கதவை சிறியதாக திறந்து பார்த்தாள். ராகுல், உள்ள வாங்க என்று கூறிக்கொண்டு கதவை நன்றாக திறந்தாள். என்ன நித்யா, ஏன் இப்படி சாப்பிடாம அழுது அழுது உன் உடம்ப கெடுத்துக்கிற? நடந்தது நடந்து போச்சு, இனி நடக்க போறதை யோசி என்றான் ராகுல். இனி யோசிக்க என்ன இருக்கு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே என்றாள் நித்யா. தயவு செஞ்சு இப்படி பேசாத நித்யா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நானும் நேத்துலேருந்து சாப்பிடல, எனக்கும் பசிக்குது. நீ சாப்பிட போறியா இல்லையா? நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் என்று கூறும்போதே அறையின் மணி அடித்தது. சென்று ராகுல் பார்த்தான். சாப்பாடு வந்திருந்தது. வாங்கி வந்தவன் சாப்பிடு என்றான். வயிறு பசித்தது. வாய் வேண்டாம் என்றது. எனக்கு வேண்டாம், பசிக்கலை என்றாள். அப்ப நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் என்று ஒரு ஓரமாக அமர்ந்தான். எங்கிருந்தோ தனக்காக வந்து நிற்பவனை சாப்பாடும் இல்லாமல் தவிக்க விடக்கூடாது என்று நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க என்றாள். உணவு நித்யாவின் வயிற்றுக்குள் செல்ல மறுத்தது. மெதுவாக உணவை உண்டு முடித்தாள். நான் வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். 2 மாதம் உன் படிப்பு முடிகிற வரைக்கும் உனக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வாரேன் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் கூறியது போன்றே வீடு பார்த்து ஒரே வீட்டில் இருந்தாலும் நித்யாவின் அருகில் கூட அமர்ந்து பேசாமல் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டான். கல்லூரிக்கு அவனே கொண்டு விடுவது, அழைத்து வருவதென்று அவளின் பெண்மைக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்தான். இந்த 2 மாதத்தில் சலீமை ஒரு முறை கூட நித்யாவால் பார்க்க முடியவில்லை. அவன் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு வருவதே இல்லை. லுப்னா நிற்கும் அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்றான். சலீமிற்கும் கதீஜாவுக்கும் திருமணம் நடந்திருந்தது. நித்யாவிற்கு செய்த துரோகமும் அவள் தன்னிடம் எந்த கேள்வியும் கேட்காததுதான் அவனுக்கு மிகுந்த வலியை தினமும் கொடுத்து கொண்டிருந்தது. அன்று நடந்ததை கூறும் நிலையில் அவனும் இல்லை, கேட்கும் நிலையிலும் யாரும் இல்லை. நித்யா தன் வீட்டிற்கு சென்று நிம்மதியாக வாழ்வாள். அவள் அப்பா வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் அவன் இருந்தான். அன்று நித்யா இந்தியாவை விட்டு செல்லும் கடைசி நாள். விமான நிலையத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்தனர். நித்யாவின் மனதில் 1000 கேள்வி. ராகுல் தன்னை அவன் வீட்டில் தங்க சொல்லி வற்புறுத்துகிறான். தனக்கு அங்கு யாரையும் தெரியாது. அப்பா, அம்மா, சொந்தம் அனைத்தையும் தன்னை விட்டு சென்றது. இப்போது பிறந்த மண்ணையும் விட்டு பிரிய வேண்டிய நிலையில் தான் இருப்பதை எண்ணி வருந்தினாள். ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து இட்டு இருந்ததால் சென்றே ஆக வேண்டும். ராகுல் கூறியிருக்கிறான், தனது அப்பா மாமாவை தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் என்று. ராகுலின் அம்மா லதா மிகவும் கண்டிப்பானவர் என்று ராகுலின் குடும்பத்தில் உள்ள அனைவர் பற்றியும் ராகுல் கூறியிருந்தான். நித்யா, கிளம்பலாமா? ராகுல் கேட்டதும் நித்யா தலையாட்டிவிட்டு இருவரும் புறப்பட்டனர். விமானம் நிலையம் வந்தடைந்தனர். விமானம் புறப்பட்டு அடையும் இடத்தை அடைந்தது. ராகுல் அவன் வீட்டிற்குள் உள்ளே அழைத்தான். உள்ளவா நித்யா என்றான். யாரோ ஒருவர் வீட்டில் எப்படி செல்வது என்று தயங்கினான். ராகுல் மறுபடியும் அழைத்தான். வா நித்யா, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்றான். ராகுல் அப்பா இளமதியன் வந்தார். வாமா, நல்லா இருக்கியம்மா என்றார்.
ராகுலின் மாமா முத்துவேல் சிரித்து கொண்டு தலையாட்டினார். வீடு பெரிய வீடாக இருந்தது. 2 அடுக்கில் இருந்தது. முதல் தளத்திற்கு சென்றான். ராகுல் பின்னாடியே நித்யா பயந்தவாறே சென்றாள். ஒரு அறையை திறந்து, நித்யா, இனிமே இது உன்னோட ரூம், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எது வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு என்று அவளது அறையில் அவளது பொருட்களை வைத்துவிட்டு சென்றான். அறைக்குள் சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். அறையின் கதவு தட்டப்பட்டது. எழுந்து சென்று திறந்தாள். மேடம், உங்களுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, சாப்பிட வாங்க என்று வேலைக்கார பெண்மணி கூறினார். இரவு உணவு உண்ணும் நேரம் வந்தது. கீழே இறங்கி சென்றாள். பெரிய டைனிங் டேபிள். ராகுலின் அப்பா இளமதியன், அம்மா லதா, தம்பி அருண், மாமா முத்துவேல் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். டைனிங் டேபிள் அருகில் சென்று நின்றாள். உட்காருமா என்று இளமதியன் கூறினான். அவள் அமர்ந்தாள். உன் வீடுமா, நீ ஃப்ரீயா இரு, நீயும் என் பொண்ணு மாதிரிதான் என்று முத்துவேல் சிரித்து கொண்டே கூறினார். நித்யா சின்ன புன்னகை புரிந்தார். அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்க என்று லதா கேட்டதும் நித்யா யாரையோ கேட்குறாங்க என்ற எண்ணத்தில் சாப்பிட்டு கொண்டே இருந்தாள். ராகுல் உடனே, அம்மா, இப்போதாம்மா அவள் படிப்பு முடிஞ்சிருக்கு, அவள் ரொம்ப ஸ்மார்ட்மா, ரொம்ப பிரில்லியன்ட் கூட, அவளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும், இப்போ மேரேஜுக்கு என்ன அவசியம், கொஞ்ச நாள் போகட்டும் என்று ராகுல் கூறினான். நித்யா அதிர்ச்சியோடு ராகுலை பார்த்தாள். இவ வேற இப்படி பார்க்குறாளே, இவளையும் சமாளிக்கணும், இங்கேயும் சமாளிக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு நினைத்தவன் அவளிடம் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். சரி, நாளைக்கு இவ வேலைக்கு ஜாயின் பண்ணுறாள என்று லதா கேட்டதும் ஆமாம்மா என்று ராகுல் கூறினான். சாப்பிட்டு விட்டு அறைக்குள் சென்றவள் ராகுலுக்கு ஃபோன் பண்ண வேண்டும் என்ற ஃபோனை கையில் எடுக்கும் போதே அறைக்குள் நுழைந்தான். நீ என்ன கேட்க போறேன்னு புரியுது, நானே சொல்லிடுறேன். முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் பொய் சொல்லிட்டு தான் வந்தேன். உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு அங்கே குடும்ப பிரச்சனை, அதனால் உன் படிப்பு முடிகிற வரைக்கும் உனக்கு துணையாக இருந்து இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு தான் சொல்லி இருந்தேன். நித்யா, யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணோட போய் 2 மாதம் இருக்க எந்த பேரண்ட்ஸ் சம்மதிப்பாங்க சொல்லு? அதான் இப்படி சொல்ல வேண்டியதா போச்சு. சாரி நித்யா, நான் எப்பவும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். உனக்காக நான் எவ்வளோ நாள் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன் என்றான் ராகுல். அது வேஸ்ட் ராகுல், நீங்கள் எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் என் வாழ்க்கையில் யாருக்கும் இடமில்லை. இனிமேல் நான் யாரையும் நம்ப போகிறதும் இல்லை. உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தேன், நான் பேயிங் கெஸ்டாக தான் இங்கே இருப்பேன்னு, அதை மறந்துடாதீங்க என்றாள். நான் அதை எப்படி மறப்பேன், நீ தான் தன்மான புலியாச்சே என்றதும் நித்யா சிரித்தார். இனி என் லட்சியத்தை நோக்கி நான் பயணிக்க போகிறேன், நீங்கள் எனக்காக காத்திருக்காதீங்க என்று நித்யா கூறியதும், ஏன் நித்யா, சலீம் மீது உள்ள வெறுப்பா இவ்வளோ விரக்தியாக பேசுகிற என்று ராகுல் கேட்டதும், இல்லை ராகுல், சலீமை என்னால் எப்பவும் வெறுக்க முடியாது. நான் நல்லா யோசித்தேன். சலீம் என் கையை தொடுறதா இருந்தால் கூட அனுமதி கேட்டு தான் தொடுவான். அன்று நடந்தது நானும் நினச்சி தான் கதிஜாவை நெருங்கியிருக்கான். அவள் செஞ்ச ஒரே தப்பு, எனக்கும் கதிஜாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிட்டானேன்னு தான் எனக்கு வருத்தம். வேறு எந்த கோபமும் எனக்கு இல்லை. என் சலீம் ரொம்ப நல்லவன், என்னால் எப்பவும் மறக்க முடியாது. அவன் நினைப்பு எனக்கு போதும், அதை நினைச்ச காலமெல்லாம் வாழ்ந்துடுவேன் என்று நித்யா கூறியதும், இவ்வளோ நடந்தும் நீ சலீமை விரும்புறீன்னா உன்னை மாதிரி ஒரு காதலி கிடைக்க நான் எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பேன். நித்யா, உன் மனசு ஒரு நாள் எனக்காக மாறும் என்று கூறினான். அது என்னைக்கும் நடக்காது ராகுல், நீங்கள் போய் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது என்று கூறினாள். நீ சலீமோட நினைவுல இருக்கணும், அதுக்கு நான் இடைஞ்சலாக இருக்கேன் என்று மனதிற்குள் நினைத்தவன் அறையை விட்டு வெளியே சென்றான். நித்யா ராகுல் நினைத்தது போன்று சலீமின் ஞாபகத்தில் மூழ்கினாள். முதல் நாள் முதல் முறையாக அலுவலகம் சென்று வேலை பார்க்க போகிறாள். அந்த ஆர்வத்துடன் தன் லட்சியத்தை நோக்கி முதல் படி எடுத்து வைத்தாள். ராகுலுடன் காரில் சென்றாள். அலுவலகம் வந்ததும் அனைவரிடமும் அறிமுகம் படுத்தினான். அவளுக்கென்று ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்து கடவுளை வேண்டிக் கொண்டு
கணிப்பொறியில் அவளது வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். தனது பணியிலேயே அதிக ஈடுபாடு காட்டத் தொடங்கினாள். நாட்கள் சென்றது. அந்த கம்பெனியில் தனக்கென்று ஒரு பெயரையும் மரியாதையும் உருவாக்கி இருந்தாள். நித்யாவை ராகுலின் அப்பா இளமதியன் அந்த கம்பெனியின் சிஇஓவாக அந்த பதவியை கொடுத்து இருந்தார். நித்யா ஆனந்த் என்ற பெயர் அனைத்து தொழிலதிபருக்கும் தெரிந்த ஒரு பெயராக இருந்தது. ஆளுமை திறன், நிர்வாகத்திறனில் மிகுந்த கண்டிப்போடும் நடந்து கொண்டிருந்தாள். அவளது அலுவலகத்தில் நித்யா ஆனந்த் என்றால் அனைவரும் பயம் கொள்ளும் அளவிற்கு அவளது நடவடிக்கை இருந்தது. வேலை சரியாக செய்யாதவர்களை உடனே பணி நீக்கம் செய்வதால் இந்த 2 வருடத்தில் அவளது திறமையால் மேலும் 2 கம்பெனி ஆரம்பிக்க இவள் காரணமாக இருந்ததால் வீட்டில் அனைவருக்கும் இவள் மீது மதிப்பு அதிகமாக இருந்தது. ராகுல், நித்யா என்னதான் சொல்றா? எப்பதான் நீங்க திருமணம் செஞ்சுக்க போறீங்க என்றாள் லதா. தெரியலம்மா, அவ இன்னும் சலீமை மறக்கல. அவ வாழ்க்கையில நான் இல்லை, எந்த ஆணுக்கும் இடமில்ல, பிடிவாதமா சொல்றா. நானும் அவள்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா என்று ராகுல் கூறினான். நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்க்குறேன், நீ கல்யாணம் செஞ்சுக்கோ. உனக்கு அப்புறம் அருண் இருக்கான், அவனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது, அதை மறந்துடாத என்று லதா கூறியதும், மன்னிச்சிடுங்கம்மா, என்னால் நித்யாவை தவிர்த்து யாரையும் என் மனைவியாக நினைக்க முடியாது. அவள் சலீமை நினச்சிட்டே வாழட்டும், நான் அவளை நினச்சிட்டே வாழ்ந்துறேன். நீங்கள் தம்பிக்கு பொண்ணை பாருங்க, என்னால் அவன் வாழ்க்கை கெட வேண்டாம் என்று ராகுல் கூறினான். ராகுல் கூறிய வார்த்தையை கேட்டு லதாவும் இளமதியனும் வேதனை அடைந்தனர். ராகுல், நான் ஒரு முறை நித்யாட்ட பேசுகிறேன் என்று இளமதியன் கூறியதை கேட்ட ராகுல், அப்பா, அவளை கட்டாயப்படுத்தாதீங்க, கட்டாயப்படுத்தி எல்லாம் வாழ முடியாது என்று ராகுல் கூறினான். இளமதியன் ராகுலின் தோளில் கை வைத்து, நான் கட்டாயப்படுத்த மாட்டேன்பா என்று கூறிவிட்டு நித்யாவின் அறைக்குள் நித்யா என்று அழைத்ததும், வாங்க அங்கிள் என்று நாற்காலியில் அமர்ந்தவள் எழுந்து நின்றாள். உட்காருமா என்று கூறி அவள் அருகில் உள்ள நாற்காலியில் இளமதியன் அமர்ந்தான். சிறிது நேரம் அலுவலக பணியை பற்றி பேசினார்கள். ராகுல் பற்றி என்னம்மா நினைக்கிற என்று இளமதியன் கேட்டதும் நித்யாவிற்கு புரிந்தது இவர் எதற்கு வந்துள்ளார் என்று. நித்யா அமைதியாக இருந்தாள். என்ன நித்யா, எதுவும் பேச மாட்டியா, சொல்லுமா என்றான். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. ராகுல் ஒரு நல்ல மனிதன், அவரு மாதிரி நல்லவரை நான் பார்த்ததே இல்லை. நான் நடுத்தருவில் அனாதையாக நிற்கும்போது எனக்கு ஆதரவு கொடுத்து நான் இந்த நிலைமைக்கு வர காரணம் ராகுல் தான். அவரை நான் தினமும் வணங்குற ராமனாக தான் நான் பார்க்குறேன். கதை கேட்குற சொந்தங்களே, தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் நமக்கு ஏறும். நீங்கள் லைக் பண்ணால் தான் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.